வணக்கம். நம்ம குரு அதிசாரம் அடைஞ்சு கடகத்துல இருக்கார். அவர் திருப்பி மிதுனத்துக்கு போவார். திருப்பி 2026ல அவர் ஸ்ட்ரெயிட் ஆகி 26 மேல அவர் உங்களுடைய மகர ராசி, மகர லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் அடைஞ்சு வந்திருக்கார். இப்போ இதனுடைய பலன்களை நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ, இல்ல உங்களுக்கு ஜாதகம் படிக்கணும்னாலோ, நீங்க என்னுடைய ஜெயஸ்ரீபாலன்.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டா எப்படி ஒரு பூச்சு இல்லாம மேல் பூச்செல்லாம் சொல்லுவா இல்லையா, ரொம்ப ரொம்ப சித்தரிச்சு அப்படியெல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறத விட எது கரெக்டா கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்தை எந்த மேல் பூச்சு இல்லாம அப்படி ஸ்ட்ரைட்டா நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாடத்தை கத்துக்கணும்னாக்க நீங்க என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது உங்களுக்கு மிகவும் பயனை அளிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மகர ராசி, மகர லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இது முழுக்க முழுக்க காமட்ரெயின். ஏன்னா காமட்ரெயின்ல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னாக்க குரு பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு வந்திருக்கார். அவர் உங்களுடைய ராசி லக்னத்தை பார்க்கறார். அவர் யாருன்னு கேட்டா தேர்ட் லார்ட். தேர்ட் லார்ட் அப்படின்னாலே தேர்ட் லார்ட் 7th வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 11, 7 and 3, அது 3, 7 and 11 வச்சுக்கலாம். அது உங்களுடைய இத்தனை நாளா பார்த்த கனவுகள் உங்களுக்கு நினைவாக போறது. அதாவது காமட்ரெயின் அப்படிங்கும் போது அது நினைவுக்கு வருது. உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு குரு இருக்கிறத விட குரு பார்க்குற இடம் தான் என்னைக்கும் விசேஷம்னு எப்பவுமே சொல்லுவா. அது சாதாரண குரு பார்க்கல, எக்ஸால்டேஷன் ஆன குரு பார்க்க போறார். அப்படிங்கும்போது இது மிகவும் நல்ல விஷயம். இப்போ 3ஆம் வீடு அப்படிங்கும்போது அவர் வாட்டர் சைன், மீனத்துக்குடையவர் சமுத்திரம். அப்போ 7ஆம் இடத்துல கடகம் ரிவர். அப்போ அவருடைய பார்வை 11ஆம் இடத்துல படுறது, உங்களுடைய லாபஸ்தானத்தை படுறது. அது ஒரு இது விருச்சிகம். ஸோ அது கிணறு. ஸோ அதனால இது என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மிக வாட்டர் சைன் நம்ம எப்படி வச்சுக்கலாமே. வாட்டர் சைனாக்க நீங்க உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய இது என்ன கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு இடமாற்றம் தெரியுது. இடமாற்றம் தெரியுது. உங்களுடைய நீங்க என்னெல்லாம் நினைச்சு பார்த்தீங்களோ, பிஸ்னஸ் வேணுமா, அதுவும் பிஸ்னஸ்ல என்ன ஸ்பெஷலைசேஷன் கேட்டேன்னாக்க யாரெல்லாம் ஏன்னா சந்திரனுடைய இது வாட்டர்ல இருக்குனாக்க அந்த வாட்டர் எதுவுமே ஒரு வாட்டர் சைன்ல ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னாக்க சந்திரன் வச்சுக்கோங்க, வேண்டாம் தவறுதல சொல்லிட்டேன். சந்திரனோட வீட்டுல அவர் இருக்கார். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னு கேட்டேன்னா வாட்டர் ரிலேட்டட்ல தான் உங்களுக்கு யார் அந்த ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்றவாள். காமட்ரெயின்னாலே சர்வீஸ் கிடையாது, நம்ம பிஸ்னஸ், நம்மளுடைய எண்ணங்கள் பூர்த்தி அடையாது. இதுல சர்வீஸும் வரல, தர்மமும் வரல, கர்மமும் வரல, எதுவுமே வரல. நம்மளுடைய இத்தனை நாளா கண்ட கனவுகள் நினைவார விஷயம். அந்த நினைவுகளுக்கு என்னதுன்னு கேட்டா யார் யார் டாக்டர், யார் யார் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணியிருக்கா, அப்புறம் யார் யார் மெடிசன் வியாபாரம் பண்றா, பார்மசி வச்சுட்டு இருக்கா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறவாளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல மேத்ஸு, இது சிஏ அந்த மாதிரி ஆளு எல்லாருக்குமே யார் யார், அப்புறம் வெளிநாடுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிறது அதனால கண்டிப்பா இடமாற்றம் இருக்கும். வெளிநாடு அதுவும் சுத்தமா மொத்தமா பார்க்கணும்னு கேட்டா வெளிநாட்டு பயணம். ஏன்னு கேட்டா குரு 12th லார்டு வேற. 12th லார்டாலே ஃபாரின் இது. அவர் 7ஆம் இடத்துக்கு வர. இப்போ யாராவது பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் போடுறான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கும் இந்த ஃபாரின் நம்ம இடத்த நம்ம இப்போ சப்போஸ் நம்ம சென்னையில் இருக்கோம்னாக்கா வெளி ஸ்டேட்காரர்கிட்ட நம்ம பிஸ்னஸ் கையெழுத்து போடலாம். இல்லை கொஞ்சம் பெரிய பிஸ்னஸாக இருக்கானாக்கா வெளிநாட்டுக்காரர்களோட நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை வெளிநாட்டுக்காரர் நமக்கு நீ என்னோட கண்ட்ரிக்கு வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு பிஸ்னஸ் டீல் கொடுக்கலாம். எது வேணாலும் பண்ணலாம். ஆக மொத்தம் நம்ம டிராவல் பண்ண போகிறோம். ஏன்னா தேர்ட் லார்டுங்கிறது ஷார்ட் டிராவல், 7th நம்ம டிராவல் தான். அப்போ 11th நம்ம அதனால வரக்கூடிய லாபங்கள். அதனால நம்ம நிறைய விஷயங்கள் நல்ல இந்த விஷயம் இந்த அதிசாரம் டிசம்பர் வரைக்கும் சரி, அப்புறமாவும் சரி, உங்களுக்கு 2026 இந்த கோல்டன் பீரியட் என்ஜாய். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் காரியம் சக்சஸ் ஆகணுமோ, 7ஆம் இடம்னாலே இது உங்களுக்கு சாதாரண மலைன்னு சொல்லுவா. ஆனா இந்த இடத்துல வாட்டர் சைனா இருக்கிறதுனால நம்ம 2வது அப்பனுக்கே பாடம் சொன்ன
யாரு கேட்டால் சமுத்திர நதி கரையில் இருக்கிற திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகனையும் போய் பார்க்கலாம், திருப்பதி பகவானையும் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் ராமேஸ்வரம் போகலாம். எங்கெங்கெல்லாம் வாட்டர் ரிலேட்டட் தெய்வங்கள் இருக்கோ, மலையோடைய தெய்வங்கள் இருக்கோ, வாட்டர் ரிலேட்டட் தெய்வங்கள் இருக்கோ, அந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கும்போது உங்களுக்கு இமிடியேட்டாக ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் ட்ராவல், இடம் மாற்றம் கண்டிப்பாக கை நகப்படுறது, கல்யாணம் ஆறுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யார் யாரெல்லாம் காதலிச்சுருக்காளோ அவளுக்கு கல்யாணம் வரும். ஆனால் ஒன்று என்னது கேட்டேனாக்க, சப்போஸ் செவன்த் லார்டு வந்து நம்ம கிட்ட உட்காந்துட்டு இருக்கு, இந்த ராசி மகர ராசிக்காரெல்லாம் எனக்கு, அப்போ நம்ம என்ன ஆகும்னு கேட்டால், ஏத்தாப்புல குரு இருக்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். அதாவது நம்ம ஒரு கேட்டகரி, இந்த இடத்துல அவிட்ட நட்சத்திரம் மேலே இருக்கு இல்லையா, அதில் மகர ராசினா அவிட்ட நட்சத்திரம் மேலே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், யாரை வேணாலும் லவ் பண்ணுறது, ஒரு ஒரு இது வச்சுக்க மாட்டோம். என்ன சொல்லுவா, மகர ராசிக்கா இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இது உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. இப்போ சில பேர் நினைச்சுப்பா, நம்ம வந்து கரெக்ட் ஓகே, நம்ம நல்ல ஒரு யார் லவ் பண்றோம், நல்ல படிச்சவாளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை நல்ல இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியே இருக்கணும், அட் த சேம் டைம் அது நமக்கு சரியா இருக்கணும், அப்படியெல்லாம் பார்ப்பா. ஆனா மகர ராசிக்காரா மட்டும் அன்கண்டிஷனல்னு சொல்லுவா இல்லையா, எதுவுமே கிடையாது அவளுக்கு வந்து. கண்மூடித்தனமா ஒரு ஆணை விரும்புறது, ஒரு பெண்ணை விரும்புறது, இல்லையா ஒரு அவுட்காஸ்ட்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம அடுத்தவா வந்து பயப்படுவாளோ அது ரொம்ப தைரியமா அவ பண்ணிட்டு போயிடுவா மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னாக்க அது சரி, அது ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த சமயத்துல குருவோட பார்வை வருது, உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் சக்சஸ் வேற ஆகுது. அதனால நீங்க எதுவும் இந்த வாட்டி இல்லாட்டா அடுத்த வாட்டி உங்களுக்கு இதுல வந்துடுறது 8ஆம் வீட்டுல குரு வரா இல்லையா, அதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா. அதனால எதுவும் காதலிக்கிறதா இருந்தனாக்கா நல்லா அலசி பார்த்து அம்மா அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறது மிகவும் நல்லது. கண்மூடித்தனமாக காதலிக்கிறதுல வந்து எந்த யூஸும் அப்புறம் வந்து நம்ம கஷ்டப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால உங்களுக்கு காரியம் சக்சஸ் ஆகுங்கிறதுல எல்லாத்தையும் தப்பெல்லாமும் இது சாதிச்சுக்கணும்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு தான் இது ப்ரொடெக்ஷனா இருக்கும். ஸோ இதுதான் மகர ராசிக்கு, மகர லக்னத்துக்கு என்னுடைய ப்ரெடிக்ஷன்.